இந்த மண்ணில் ஒருத்தர் பிறந்தாரு, ராசா. அவரு அண்மையில ஒரு ஆடியோ செய்தி வலைதளங்களில் வந்திருக்குது, பாத்தீங்களா? தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் பரபரப்பா பேசும் பொருள் ஆயிட்டு. இதை தாங்க நான் கிருஷ்ணகிரியில பேசினேன். அந்த வந்த செய்திய கிருஷ்ணகிரியில பேசினேன். இது மாதிரி ராசா அவர்கள் இந்த கருணாநிதி குடும்பத்தை பற்றி கிளின்னு கிழிச்சு வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதையும் முதலமைச்சருக்கு பொத்துக்கிட்டு வருது கோபம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா ராசாவை கண்டீங்க, எங்க போய் கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? திரு ராசா திமுக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர். ஏன் அவர் ஒரு செய்தியை ஆடியோ மூலமாக வெளியிட்டதாக பரவலான செய்தி, அந்த செய்தி பரவலான செய்தியை தான் நான் கிருஷ்ணகிரி பொதுக்கூட்டத்தில் பேசுறேன். இதுல என்ன தவறு இருக்குது? தவறு இருக்குதா? நீங்க கண்டிக்க வேண்டியது உங்களுடைய கட்சி துணை பொதுச் செயலாளர் திரு ராசா அவர்களை. ஆனா ராசா தெளிவா சொல்லிட்டார், ஏன்னா கண்டிச்சா இன்னும் பல ஆடியோ இருப்பதாக அவர் மிரட்டிட்டார். அதனால ஸ்டாலினால ஒன்னும் பண்ண முடியல, நடுங்கி கிடக்கிறாரு. நான் அடுத்த ஆடியோ வரப்போதே தெரியல.